ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு அண்டு வந்து மார்கழி மாதம்னு பொங்கல் பண்ணலாம் சுவாமிக்கு நைவேத்தியத்துக்குன்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வந்து ரைஸு, அதுக்கப்புறம் பயத்தம்பருப்பு. இதால் வந்து ஒரு முக்கால் வந்து பயத்தம்பருப்பு போட்டேன். அதுலேயே அரிசியும் முக்கால், நெய், இஞ்சி, இது ஜீரகம், மிளகு, முந்திரி பருப்பு, வந்து கருவேப்பிலை, வாட்ரு வந்து ஒரு பங்குக்கு 5 பங்கு தண்ணி ஊற்றணும். முக்கால் போட்டால் அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணி வச்சுங்க. இப்போ பண்ணலாம். குக்கர் வந்து வச்சாச்சு. குக்கரில் தான் பண்ண போகிறேன். வெங்கல பானையில் பண்ணால் லேட் ஆகும், அதனால் இன்றைக்கி குக்கரில் பண்ணால் இன்னொரு நாள் வெங்கல பானையில் பண்ணி காட்டுறேன். ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பண்ண ஆரம்பிக்கணும். நான் வந்து களைஞ்சின்னு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்கட்டும், நான் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து அரிசியும் பயத்தம்பருப்பையும் களைஞ்சின்னு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரிசி களைஞ்சின்னு வந்துட்டேன். தண்ணி கொதிக்கட்டும். கொதித்து வந்தோன்னே அரிசியை போடுவோம். வந்து 2 டைம்ஸ் கலைங்க, இல்லைனா 4 டைம்ஸ் கலைங்க. 3 டைம்ஸ் கலையக்கூடாது, அதனால் களைஞ்சி வச்சுருக்கேன். கொதிச்சோன்னே நம்ம வந்து இதை போடலாம். வேணால் மஞ்சப்பொடி போடுங்க, இல்லைன்னா மஞ்சப்பொடி போட வேண்டாம், வெறும் ப்ளைனாகவே பண்ணுங்கள். சில பேர் மஞ்சப்பொடி போடுவாங்க. பெருங்காயம் போடலாம். நான் எடுத்து வைக்கிறேன். பெருங்காயம் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து கொதி வந்துடுச்சு. இப்போ அரிசியை போட வேண்டியதான். நான் அரிசி போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. அதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், அதுக்கப்புறம் அதில் காரம் இல்லாத இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து அதுலேயே கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் பொடி பண்ணி போடுவோம். கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், எல்லாத்தையும் அதிலே பச்சையாக போட்டுருங்க. அப்புறம் இது ரெண்டுத்தையும் பொடி பண்ணி நம்ம போடுவோம். இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றணும். ஏன்னா ஒட்டாத வரும், நல்லா வாசனையாகவும் இருக்கும் பொங்கல் ஃபஸ்ட்டு. அப்புறமா நம்ம தாளிச்சு கொடுத்தே ஊற்றலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கொதி வந்துடுது. ஒரு கலரி ஒரு 7-8 விசில் விடுங்க. நல்லா குழஞ்சி வரணும், அதனால் ஒரு 7-8 விசில் விடுங்க. கொதி வந்தோடனே முடுங்க, அப்போ சீக்கிரமாக உங்களுக்கு ஆகிடும் பொங்கல் ஆக்சுவலாக. அதனால் இப்போ கொதி வந்துடுத்து. நான் குக்கரை மூடி விசில் போட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுலேருந்து ஸ்டீம் வர பாருங்க, அந்த சமயத்தில் விசில் போடுங்க, சீக்கிரமாக ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கல் வச்சுருக்கேன். அதில் மிளகையும் ஜீரகத்தையும் போட்டு பொடி பண்ணுங்கள். லைட்டாக 1-2மா பொடி பண்ணுங்கள். இல்லை ஃபைனாக தான் வேணுன்னா ஃபைனாக மிக்சியில் பொடி பண்ணுங்கள். கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் இந்த கல்லில் பொடி பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நெய் ஊற்றிருக்கேன். இது என்னென்னா, ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை வறுத்துப்போம், அப்புறம் மீதி எல்லாம் வறுக்கலாம். உங்களுக்கு 2 விசில் வந்துடுது. ஆக்சுவலாக நெய் கரைஞ்சிட்டு முந்திரி பருப்பை போட்டு வறுத்துக்கிறேன். விசில் வந்துருக்கு. முந்திரி பருப்பை வறுத்துட்டு காட்டுறேன். முந்திரி பருப்பை வறுத்தாச்சு. இப்போ வந்து மிளகு ஜீரகத்தை போடணும், இஞ்சியை போடணும், கருவேப்பிலையை அப்புறம் போடலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வந்து பொன்னிறமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் பெருங்காயம், நல்லா வாசனையாக இருக்கும் பெருங்காயம் போட்டால். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா கொஞ்சம் அதை கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. அது ஸ்டீம் ஆனோடனே அதை வந்து இதில் கொட்ட வேண்டியது. ஸ்டீம் வந்து போய் குக்கர் திறந்தோன்னே கொட்ட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், சாமிக்கு விளக்கு ஏற்றிடுவோம். ஏற்றிட்டா ரெடியாக எல்லாம் பண்ணி வச்சா நைவேத்தியம் பண்ணிடலாம். அந்த ஊதுபத்தி வந்து நேற்று வந்து இதுக்கு போயிருந்தேன். ஆக்சுவலாக சத்யசாய் இதுக்கு சமிதிக்கு போயிருந்தேன். அங்கே தான் வாங்கினா ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா வாங்குங்க. ரொம்ப எல்லா இதுலேயும் இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் வாங்கி ஏற்றுங்க. ரொம்ப நேற்று ஈவினிங்கே ஏற்றினேன், நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் நல்லா வெந்துடுத்து, நல்லா விசில் நல்லா வெந்துடுத்து. இப்போ வந்து இது பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் போட்டு கலர வேண்டிதான். கலரிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பொங்கல் எல்லாம் போட்டு கலரிட்டேன். இப்போ முந்திரி பருப்பையும் போட வேண்டிதான். முந்திரி பருப்பு போட்டுட்டு கலரிட்டு பரிமாற வேண்டிதான். தேங்காய் சட்னி பண்ணி, இல்லை கொஸ்து வேணாலும் பண்ணலாம். இது
கத்திரிக்காய் கொஸ்து எதான பண்ணி நீங்கள் சாம்பார் வச்சு நீங்கள் வந்து பரிமாறலாம். நான் இன்றைக்கி வந்து சுவாமிக்காக மார்கழி மாதம்ல சுவாமிக்காக நான் வந்து நைவேத்தியம் பண்ண போகிறேன். விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நைவேத்தியம் பண்ணுறதை காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைவேத்தியம் பண்ண போகிறேன். பொங்கல் ரெடி, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆக்சுவலாக. அதனால் நைவேத்தியம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆரத்தி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாமிக்கு ஆரத்தி காட்டியாச்சு, ஃபினிஷ் ஆகிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வெண்பொங்கல் பண்ணி பார்த்து அதே பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.